வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, உயிர் உறவுகள் கதையின் 8வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நம்ம போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். அம்மா, நம்ம பூங்குடி அவ கண்ணாலத்துக்கு என்ன கூப்பிடுறா, நான் போயிட்டு வந்துருட்டுமா என சாப்பாட்டு வேளையின் போது பூரணி கேட்டாள். அதுக்கு ஈரோடு போகணுமே, அங்கெல்லாம் எதுக்கு? வேணாம் பூரணி என மணியம்மை தடுத்தார். எப்படியும் அப்பா போவாள் தானே, கூட நான் போறேம்மா, பூங்குடி அவசியம் வரணும்னு சொல்லியிருக்கா என அவள் மீண்டும் கெஞ்சலாக கேட்க, மாணிக்கமோ, விடுமணி, வந்துட்டு போறா, கொஞ்ச நாளைக்கு தானே, அப்புறம் அவ கண்ணாலம் பண்ணி போயிட்டா இப்படி போக முடியுமா, நான் தானே கூட்டிட்டு போறேன் என செல்ல மகளின் கெஞ்சலில் மனம் நெகிழ அவளுக்கு சார்பாக பேசினார். இல்லைங்க, அது என இழுத்தவர், உறுதி வார்த்தைன்னு பேசலைனாலும் பூரணி கண்ணால பேச்சு ஊர்ல எல்லாருக்கும் தெரியும், இந்த நேரத்துல எதுக்குன்னு பார்த்தேன் என்றார் மணியம்மை. ஏன் புள்ள, மாப்பிள்ளை வெளிநாட்டுக்கு போயிட்டு 2 வருஷம் கழிச்சுதான் வர்றார். அது வரைக்கும் புள்ள எங்கேயும் போகாம வீட்டுக்குள்ளேயே இருக்க முடியுமா? என்ன நீ புரியாம பேசுற? அதாங்க நானும் சொல்ல வந்தேன். இடையில லீவு கிடைச்சா வந்து கண்ணாலத்தை முடிச்சுட்டு போக சொல்லுங்க. கேட்கறவங்களுக்கு பதில் சொல்ல முடியல. கண்ணாலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவ எங்க வேணாலும் போய்க்கட்டும். இப்ப எப்படி என தயக்கத்துடன் சொல்ல, அதற்குள் பூரணி சாப்பிட்டு முடித்து எழுந்து செல்லவும் அவள் சென்றதை உறுதிப்படுத்தி கொண்டு மனைவியிடம் திரும்பிய மாணிக்கம், எனக்கும் அதான் மணி யோசனையா இருக்கு. நம்ம கிழக்கு தெரு நடராஜ் ஐயாவும் அதான் சொன்னாரு. சட்டு புட்டுன்னு கண்ணாலத்தை முடி மாணிக்கம், ரொம்ப நாள் இழுக்காதேன்னு சொன்னாரு. ஆனா அக்கா கிட்ட பேசுனா முதல்ல அரசி கண்ணால முடியட்டுன்னு சொல்லுது. அது வரைக்கும் மாமா கிட்ட பேச முடியாதுன்னு சொல்லுது. நான் என்ன பண்ணட்டும் சொல்லு என்றார். அதான் அரசிக்கு மாப்பிள்ளை உறுதி ஆயிடுச்சுல, அப்புறம் என்ன, பேச வேண்டியது தானே என மணியம்மை கேட்கவும், அப்படியெல்லாம் நாம கேட்க முடியாது மணி, எங்க மாமாவை பத்தி உனக்கு தெரியுமில்ல, நீ கவலைப்படாத, அதெல்லாம் எங்க அக்கா பேசி முடிச்சிடும் என அவர் நம்பிக்கையுடன் சொன்னார். நிலையில்லா உலகில் மனிதன் நிலையாக வாழ ஆதாரமே நம்பிக்கைதான். வாழ்க்கையின் நம்பிக்கையின் பேரில்தான் மனிதன் ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கிறான். பல நேரங்களில் நம்பிக்கை கை கொடுக்க, சில நேரங்களில் அது பொய்த்து விடுவதும் உண்டு. ஏண்டி பூரணி, ஊருக்கு போன உன்ற மச்சான் கடுதாசி ஏதாவது போட்டாரா என கம்மா கரையில் துணி துவைத்து கொண்டே அவள் தோழி செல்வி கேட்க, இல்லடி, ஏதும் போடல, ஊருக்கு போயிட்டு ஃபோன் நம்பர் தரேன்னு சொன்னாரு, இன்னும் தரல. இல்ல பூரணி, வெளிநாட்டுக்கு போனா அங்க இருக்கிற பொண்ணாத்தான் கண்ணாலம் பண்ணிக்கணுமா, எங்க பக்கத்து வீட்டுக்காரக்கா சொல்லுச்சு, நீ எதுக்கும் உஷாரா இருடி. அப்படியெல்லாம் இல்லடி, அழகன் மச்சான் அப்படியெல்லாம் பண்ண மாட்டாரு என பெருமையுடன் சொல்லி கொண்டிருந்தாள் பூரணி. அதற்குள் அங்கு வந்த ஒருவர், என்ன பூரணி, உங்க வீட்டுக்கு உரம்பரை வந்திருக்கிற மாதிரி இருக்கு, பிளஸர் கார் நிக்குது, நீ இங்க சட்டம் பேசிட்டு இருக்க, போய் பாரு போ என கூறிவிட்டு சென்றார். யாராக இருக்கும் என யோசித்து கொண்டே சென்றவள் வீட்டிற்குள் நுழைந்ததும் அங்கு கோமதியும் அவர் கணவரும் அமர்ந்திருக்க, எதிரில் திகில் அடைந்தாற்போல் மாணிக்கம் அமர்ந்திருந்தார். அவளை கண்டதும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்க்க, அவளோ கோமதியை கண்டதும் முகம் மலர, வாங்கத்த, வாங்க மாமா என்றவள் தாயின் முகத்தை பார்க்க, அது நெருப்பில் வாட்டிய இரும்பை போல தக தகவென கோபத்தில் சிவந்திருந்தது. மணியம்மை நல்ல நிறம் என்பதால் கோபம் வந்தால் அவர் முகம் சிவந்துவிடும். ஏதோ சரி இல்லை என அவளுக்கு உரைக்க, அதற்கு ஏற்றாற்போல அனைவரும் அவளிடம் ஏதும் பேசாமல் அமைதியாகவே இருக்க, அங்கேயே சிறிது நேரம் நின்றவள் பின்னர், அத்தை, காஃபி குடிக்கிறீங்களா என பேச்சை ஆரம்பித்ததும், அதெல்லாம் வேண்டாம் பூரணி என மெல்லிய குரலில் சொன்ன கோமதி, எங்களுக்கு வேலை இருக்கு, நாங்க கிளம்புறோம் என கோமதியின் கணவர் சொல்லிவிட்டு நாற்காலியில் இருந்து எழுந்தார். ஆனால் மாணிக்கமோ மணியம்மையோ அதற்கு எந்த பதிலும் சொல்லாமல் அப்படியே அமர்ந்திருந்தனர். அத்தையும் மாமாவும் கிளம்புகிறேன் என்று சொல்லியும் அவளின் தாயும் தந்தையும்
பேசாமல் இருப்பதை பார்த்தவள் ஒன்றும் புரியாமல் விழிக்க, கோமதியோ பூரணியின் அருகில் வந்தவர், இந்த அத்தை ஏதாவது தவறா பேசியிருந்தா என்னை மன்னிச்சுக்கோ பூரணி. பொண்ணா பிறந்துட்டா இது போல வேதனைகளை அனுபவிச்சுதான் ஆகணும் போல. எல்லாம் தலைவிதி என மெதுவாக சொன்னவர், உன் நல்ல மனசுக்கு நல்ல வாழ்க்கை அமையும் என வார்த்தைகளை திக்கி திணறி சொல்ல, ஏன் அத்தை என்ன என்னமோ மாதிரி பேசுறீங்க என அவள் கேட்கவும், அதற்குள் கோமதியின் கணவர், நேரமாச்சுல கிளம்பலாம், அப்புறம் எல்லாரும் விசேஷத்துக்கு நேரமே வந்துடுங்க என சொல்லிவிட்டு விருட்டென்று வெளியேறினார். கோமதியும் அவர் முன் எதுவும் பேச முடியாமல் தயங்கி தயங்கி அவர் பின் சென்றார். அவர்கள் சென்ற பின்பும் மணியம்மையும் மாணிக்கமும் அசையாமல் அப்படியே சிலை போல அமர்ந்திருக்க, தாயின் அருகில் சென்ற பூரணி, என்னம்மா அத்தை போறாங்க, நீங்க இங்கேயே உட்கார்ந்துருக்கீங்க? ஆமா, அவங்க எப்ப வந்தாங்க, ஏதாவது சொன்னாங்களா என அழகன் ஏதாவது சொல்லி இருந்தானா என அறிந்து கொள்ளும் பொருட்டு கேட்டாள். மணியம்மையோ பதில் சொல்லாமல் இருக்க, என்னப்பா நீங்களும் பேச மாட்டேங்கிறீங்க, என்ன விஷயம் சொல்லுங்க, ஏதாவது பிரச்சனையா, ஏன் முகமெல்லாம் இப்படி வாடியிருக்கு என்றபடி தந்தையின் அருகில் சென்று அமர்ந்தவள், அத்தையும் மாமாவும் எதுக்குப்பா வந்துட்டு போறாங்க என அவரிடமும் கேட்டாள். மாணிக்கமோ எதுவும் பேசாமல் மகளை பார்த்தவர், மாசு மறுவற்ற கள்ளமில்லா வெள்ளை முகத்தில் சந்தோஷம் நிறைந்திருக்க, இதழ்களில் எப்போதும் புன்னகையுடன் இருக்கும் பூரணியின் முகத்தை பார்த்தவர், இவள் எப்படி தாங்குவாள், என் அப்பா எனக்கெல்லாம் செய்து தருவார் என நம்பிக்கையுடன் இருப்பவளிடம் இதை எப்படி சொல்வது என அவர் மனம் வேதனையில் துடிக்க, கடவுளே என் நிலைமை எந்த தகப்பனுக்கும் வரக்கூடாது என மனதிற்குள் அவர் புலம்பி தவித்தார். பூரணியோ அவர் அருகில் சென்று சலுகையுடன் அவரின் தோளில் சாய்ந்து கொண்டு, அப்பா அப்பா என கொஞ்சலாக அழைக்க, அவரிடமிருந்து என சிறு அனத்தல் மட்டுமே பதிலாக வர, அழகன் மச்சான் பத்தி ஏதாவது சொன்னாங்களா, எல்லாரும் கேக்குறாங்க, உன் மச்சான் ஃபோன் பண்றாங்களான்னு, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா, அத்தை கிட்ட ஏதாவது சொன்னாரா, ஃபோன் நம்பர் ஏதாவது கொடுத்தாங்களா என அவள் கொஞ்சம் வெட்கமும் ஆவலும் கலந்த குரலில் கேட்கவும், அடுத்த நொடி, அடி நான் பெத்த தங்கமே என அவளை இழுத்து அணைத்து கொண்ட மணி, ஐயோ நானே என் பொண்ணு வாழ்க்கைய நாசம் பண்ணிட்டனே, நான் மட்டும் கொஞ்சம் யோசிச்சிருந்தா என் பொண்ணு இப்படி மனசுல ஆசையை வளர்த்திருக்க மாட்டாளே, கடவுளே இவளுக்கு மட்டும் ஏன் இப்படி கஷ்டத்தை கொடுக்கற என கதறி அழவும், பூரணியோ அம்மா அம்மா என்னம்மா என பதற, அதுவரை நாற்காலியில் அமைதியாக அமர்ந்திருந்த மாணிக்கம் வேகமாக எழுந்தவர், இங்க பாருடி, எவனை நம்பியும் நான் பிள்ளையை பெத்துக்கல, உலகத்துல இவன்தான் மாப்பிள்ளையா, ஏன் வேற எந்த பையனும் இல்லையா, இந்த சேமையிலேயே பெரிய இடமா என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்து கண்ணாலம் பண்ண என்னால முடியும், இப்ப என்ன குடி முழுகி போச்சுன்னு நீ இப்படி அழுது உப்பாரி வைக்கிற, இனி நீ இப்படி அழுது புள்ளைய வேதனைப்படுத்திக்கிட்டு இருந்தா முதல்ல உன்னை கொன்னு போலி போட்டுடுவேன், ஜாக்கிரதை என கோபத்தில் முகம் அக்னியை போல ஜொலிக்க அவர் கர்ஜிக்கவும், அவரது வார்த்தைகளில் ஒரு நிமிடம் அதிர்ந்து நின்றனர் பூரணியும் மணியம்மையும். உடனே மணியம்மை ஆத்திரமாக, ஆமா இப்ப பேசுங்க எல்லாம், உங்க அக்கா முன்னாடி ஊமை மாதிரி தானே உட்கார்ந்துருந்தீங்க, என் பொண்ணு மனசுல ஆசையை விதைச்சிட்டு இப்ப அவங்க மட்டும் இப்படி பண்ணலாமா என தன் மகளின் ஆசை நிறைவேறவில்லையே என்ற ஆத்திரம் கண்ணை மறைக்க, மாணிக்கத்திடம் அதிர்ந்து கூட பேசாதவர் இன்று நெருப்பாக வார்த்தைகளை கொட்டினார். அவர்கள் சொல்வது ஏதும் புரியாமல் மீண்டும் தன் தாயிடம் சென்றவள், அம்மா என்ன நடந்துச்சு, நீங்க 2 பேரும் எதுக்காக சண்டை போட்டுக்கிறீங்க, அத்தை ஏதாவது சொன்னாங்களா, எதுக்கு வந்தாங்களா என்று கேட்கவும், சொன்னா நம்ம தலையில நெருப்பு அள்ளி போட்டுட்டு போறா என மணியம்மை எரிச்சலுடன் சொல்ல, என்னம்மா சொன்னாங்க, ஏதோ விசேஷம்னு சொன்னாங்க, நீங்க இப்படி சொல்றீங்க, யாருக்கு அரசிக்கா, அதுக்கு ஏதாவது சீர் செய்யணுமா, அதுக்குத்தான் இந்த சண்டையா என அவள் கேட்கவும், மணியம்மையோ கோபத்துடன் பேச்சை ஆரம்பித்தவர் பின்னர் கண்களை மூடி வார்த்தையை அடக்கியவர் நிதானமாக பூரணியை பார்த்து,
ஆமா பூரணி, சீரு தான் செய்யணும். ஆனா அந்த சீரை அவங்க காசு பணமா கேட்டிருந்தா பரவாயில்லையே, உன் வாழ்க்கையைத்தானே சீரா கேட்கறாங்க. நான் என்ன பண்ணுவேன் என்ற வேதனையுடன் சொல்லி நிறுத்தியவர், நீங்க என்னம்மா சொல்ல வரீங்க, எனக்கு புரியல என புரியாமல் கேட்க, அவங்க பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிறாங்களாம் என அவர் கோபமாக சொல்ல, அப்படின்னா என அவள் கேள்வியோடு அவரை பார்க்க, அரசிய அவங்க வீட்டு பையனுக்கு கொடுத்துட்டு அந்த வீட்டு பொண்ண அழகனுக்கு கட்டுறாங்களாம் என ஆத்திரத்துடன் அவர் சொல்லும் போதே முகத்தில் அனல் தெறிக்க, ஒரு நிமிடம் பூரணிக்கு நினைவுகள் யாவும் மறந்து போக அப்படியே சிலையாக நின்றாள். அதை பார்த்தது மணியம்மை, ஐயோ பூரணி பூரணி என பதறி அவளை உலுக்க சற்று நிதானத்துக்கு வந்தவள், என்னம்மா சொன்னீங்க என மறுபடியும் கேட்க, இங்க பாரு பூரணி, அதை நினைச்சு நீ வருத்தப்படாத. உனக்கு எங்க மேல நம்பிக்கை இருக்குல்ல. அவனை விட படிச்சவனா, பண்புள்ளவனா, வசதியான மாப்பிள்ளைய நாங்க உனக்கு பார்த்து கண்ணாலும் பண்ணி வைக்கிறோம். நீ மனசை மட்டும் விட்டுடாதடி என மகளின் வேதனையை கண்டு தாங்க முடியாமல் அவர் ஆறுதல் சொல்ல, அவளோ நிதானமாக, என்ன நடந்ததுன்னு எனக்கு விபரமா சொல்லுங்க என அழுத்தமாக கேட்கவும் மணியம்மை நடந்த விவரங்களை சொன்னார். பூரணி, நீ வெளியே போன கொஞ்ச நேரத்துல உங்க அத்தையும் மாமாவும் வந்துட்டாங்க. அரசிக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்கோம் அப்படின்னு விபரமெல்லாம் சொல்லிட்டு கடைசியில என சொல்லி நிறுத்தி தன் கணவரை திரும்பி மணியம்மை முறைக்க, அவரோ எதுவும் பேசாமல் தலை குனிய, அம்மா சொல்லுங்கம்மா என பூரணி கேட்கவும், முதல்ல அரசிக்குத்தான் அந்த சம்பந்தம் பேசினாங்களாம். அப்புறம் யாரோ சொன்னாங்களாம், பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்துட்டா சொத்தும் சொந்தமும் எங்கேயும் போகாதுன்னு. அதனால மறுபடியும் அவங்க வீட்டு பொண்ணுக்கு அழகனை கேட்டிருக்காங்க என சொல்லி அவர் நிறுத்த, சொல்லுங்க, அதுக்கு இவங்க என்ன சொன்னாங்களாம் என படபடப்புடன் அவள் கேட்க, இவங்க முதல்ல வேண்டாம்னு தான் சொன்னாங்களாம். அப்போ உங்க பொண்ணு எங்களுக்கு வேண்டாம்னு அவங்க பட்டுன்னு சொல்லிட்டாங்களாம். ஆனா அரசி அந்த பையனைத்தான் கட்டிக்குவேன்னு சொல்லிட்டாளாம். அதனால என சொல்லி மகளின் முகம் பார்த்த மணியம்மை அதில் எந்த விதமான உணர்ச்சியும் இல்லாமல் இருக்க, தங்கம், உனக்கு நாங்க இருக்கோம், நீ மனசுக்குள்ள எதையும் வச்சு மறுகாத புள்ள என அவளுக்கு ஆறுதல் சொல்ல, நீங்க முழுசா விபரத்தை சொல்லுங்கம்மா என கோபத்துடன் அவள் வார்த்தையை கடித்து துப்ப, அழகனுக்கும் அந்த பொண்ணையே பேசி முடிச்சிட்டாங்களாம் என்றார். கேட்ட வினாடியில் பூரணியின் இதயம் வெடித்து விடுவது போல் இருக்க அமைதியாக சில நொடிகள் அமர்ந்திருந்தவள், அம்மா, அழகன் மச்சானுக்கு இது தெரியுமா என கேட்டாள். அதான் உங்க அப்பாவும் கேட்டாரு. அதுக்கு உங்க மாமா, அவன் என் பேச்ச மீறி எதுவும் செய்ய மாட்டான், மேலும் அரசிக்கு கெடுதல் வருதுன்னா அவன் எது வேணும்னாலும் செய்வான்னு சொல்றாரு என்றார் மணியம்மை. அப்போ இந்த விபரமெல்லாம் அழகன் மச்சானுக்கு தெரியாது என அவள் மீண்டும் அழுத்தமாக கேட்கவும் அதில் இருந்த அவளது நம்பிக்கை அவர்களை மேலும் வேதனைப்படுத்த, அதை பத்தி அவங்க விளக்கமா சொல்லல, உங்க மாமாவை பத்தி தான் தெரியுமே, எண்ணி எண்ணி பேசுவாரு என்றார் மணியம்மை. அத்தை எதுவுமே சொல்லலையா என அவள் வருத்தத்தோடு கேட்க, உங்க மாமா ஃபோன் பேச வெளியே போனப்போ உங்க அத்தை கிட்ட உங்க அப்பா பேசினாரு கண்ணு. என்னக்கா, உங்ககிட்ட சொல்லிட்டு தானே முடிவு பண்ணோம், நீ தானே அரசி கண்ணால முடியட்டும் பேசிக்கலாம்னு சொன்ன, இப்ப வந்து இப்படி சொல்றியேன்னு கோபமா தான் கேட்டாரு. அதுக்கு உங்க அத்தை, நான் என்ன பண்ணட்டும் மாணிக்கம், உங்க மாமாவை பத்தி தான் தெரியும்ல, அவர் சொல்றத கேட்கவே மாட்டேங்கிறாரு. நானும் அரசல் புரசலா நம்ம பூரணி இருக்காளேன்னு சொல்லி பார்த்தேன். அவர் என்னடான்னா, அதெல்லாம் வேண்டாம், அந்த பொண்ணு படிக்கல, பட்டிக்காடு, அதெல்லாம் ஒத்து வராது, இந்த பொண்ணு நல்லா படிச்சிருக்கு, அது இல்லாம நம்ம பொண்ணை கொடுக்குறோம், நாளைக்கு அதுக்கு ஏதாவதுன்னா அவங்க பொண்ணு நம்மகிட்ட இருக்கும்போது நாமளும் உரிமையா பேச முடியும்னு சொல்லி என் வாயை அடைச்சிட்டாரு தம்பின்னு சொன்னாங்க. உடனே உங்க அப்பா, என்னக்கா, உன்னை நம்பி வெளியே சொல்லிட்டனே, இனி ஊர்ல கேட்கறவங்களுக்கெல்லாம் நான் என்ன பதில் சொல்வேன்னு கேட்டதும், இப்ப என்ன நிச்சயமா பண்ணிட்டோம், சும்மா பிடிச்சிருக்குன்னு பிள்ளைங்க சொல்லுச்சு, அதுக்கு நாம சரின்னு சொன்னோம், அவ்வளவுதானேன்னு அசால்ட்டா சொல்லிட்டா உங்க அத்தை. சொல்லும் போதே ஆத்திரமும் எரிச்சலும் மணியம்மைக்கு வர, நிஜமாவே அப்படித்தான் சொன்னாங்களா என மறுபடியும் பூரணி அழுத்தி கேட்க,
மணியம்மையோ மகளின் துயரத்திற்கு வடிகால் தெரியாமல் தவித்தவர். அவள் தலையை வருடியபடி, நாங்களும் எவ்வளோ தூரம் வாதாடி பார்த்தோம். நீங்க சொன்னதை நம்பி பூரணி வேற மனசுல ஆசையை வளர்த்து வச்சிருக்கா அக்கான்னு நானும் சொன்ன பூரணி. உடனே நான் என்ன பண்ணட்டும் மணியம்ம, என் வீட்டுக்காரரை எதிர்த்து பேசி எனக்கு பழக்கம் இல்லை. அவர் பிடிவாதமா இருக்காரு, என்னால அதுக்கு மேல ஒன்றும் சொல்ல முடியல அப்படின்னு சொல்லிட்டாங்க பூரணி என்றார். அப்படியா சொன்னாங்க என கேட்கும் போதே அவள் குரல் உள்ளே சென்று விட, ஆமாம் பூரணி, ரொம்ப பேசுனா உனக்கு உன் தம்பி வேணுமா இல்ல நான் வேணுமான்னு கேட்கிறாராம் உங்க மாமா அப்படின்னு சொல்றாங்க என சொல்லிவிட்டு மணியம்மையின் பார்வை வேகமாக மாணிக்கத்திடம் செல்ல, மாணிக்கமோ அந்த வார்த்தையை கேட்டதும் அவர் உடலில் ஒரு விரைப்பு வர அப்படியே சிலை போல அமர்ந்திருந்தார். அமைதியாக நின்றவாறே அனைத்தையும் கேட்டவள் எதுவும் பேசாமல் தனது அறைக்கு சென்று கதவை சாத்தி கொள்ள, அதை பார்த்து பயந்த மணியம்மை பூரணி என கத்திக்கொண்டே அவள் பின்னால் ஓட மாணிக்கமும் அவர் பின்னே சென்றார். பூரணி, நீ கவலைப்படாதம்மா, உனக்கு நாங்க இருக்கோம். அவங்க கிடக்குறாங்க. உங்க அப்பா உன் மேல உசுர வச்சிருக்காரு பூரணி, நீ மனசு விட்டுறாத என கதவை தட்டி கொண்டே மணியம்மை பேசவும், மாணிக்கமும் வேகமாக கதவை தட்டியவர் திரும்பி மணியம்மையை அக்னி பார்வை பார்த்தவர். அந்த பார்வை எல்லாம் உன்னாலதான் என்பது போல் இருக்க, பின்னர் எதுவும் பேசாமல் விருட்டென்று வீட்டை விட்டு கிளம்பி வெளியே வந்தார். மணியம்மை கதவை மீண்டும் தட்ட சிறிது நேரத்தில் கதவை திறந்த பூரணி, அம்மா, எனக்கு ஒண்ணுமில்ல, நான் எதுவும் செஞ்சுக்க மாட்டேன். அந்த அளவுக்கு நீங்க உங்க பொண்ணை வளர்க்கல, எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனாலும் என்னை கொஞ்சம் தனியா விடுங்க ப்ளீஸ் என அழுத்தமாக சொல்லிவிட்டு மீண்டும் கதவை மூடிக்கொண்டாள். அவள் கத்தவில்லை, கதறவில்லை, அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணவில்லை. அனைத்தையும் பொறுமையாக கேட்டுவிட்டு அவள் சென்றதுதான் மணியம்மைக்கு பயத்தை ஏற்படுத்தியது. பூரணியை பொறுத்தவரை எந்த உணர்வையும் உடனே வெளிக்காட்டி விடுவாள். அவளின் இந்த அமைதி அவர் மனதில் கிலியை ஏற்படுத்த என்ன சொல்வது என அவருக்கும் புரியாமல் அப்படியே கதவின் முன் அழுது கொண்டே அமர்ந்து விட்டார். வேகமாக வெளியே சென்ற மாணிக்கம் மனதில் ஆத்திரமும் கோபமும் கொந்தளித்து கொண்டிருக்க, தன் மகளின் நிலைக்கு தன்னால் எதுவும் செய்ய முடியவில்லையே என நினைக்கும் போதே அவர் நெஞ்சம் வெடித்து விடும் போல் இருந்தது. எங்கு செல்கிறோம் என தெரியாமலேயே கால் போன போக்கில் நடந்தவர் எதிரில் வரும் சைக்கிளை பார்க்காமல் மோதிவிட, என்ன மாணிக்கம், பகல்ல தூங்கிட்டே வர, நானும் பெல்லடிக்கிறேன், ஒரு நகராம நடுவிலேயே வர என சொல்லிக்கொண்டே பெரியவர் இறங்க நிமிர்ந்து பார்த்த மாணிக்கம், நடராஜையா நீங்களா என்றவர், இல்லைங்கய்யா, ஒரு யோசனையோட வந்துட்டு இருந்தேன், அதான் கவனிக்கல என சொல்லி நகர்ந்து நின்றார். அப்படி என்னப்பா யோசனை உனக்கு? அதான் ஊர் பிரச்சனையெல்லாம் தீர்ந்துடுச்சே, திருவிழாவும் முடிஞ்சிடுச்சு, அப்புறம் என்ன என அவர் கேட்டுக்கொண்டே, இங்க வா, இப்படி உட்கார் என சொல்லிக்கொண்டே கிராமத்தின் தலைவாசலில் இருவரும் அமர்ந்தனர். பின்னர், என்னப்பா மாணிக்கம், ஏதாவது பிரச்சனையா? முகமெல்லாம் இப்படி சோர்ந்து போயிருக்கு என அவர் அக்கறையாக விசாரிக்க, தன் மனதில் உள்ளதை யாரிடமாவது கொட்டிவிட வேண்டும் என தவித்து கொண்டிருந்த மாணிக்கமும் நடந்த விவரங்களை அவருக்கு சொன்னார். என்ன மாணிக்கம் இப்படி சொல்ற என அதிர்ந்தவர், அநியாயமா இப்படி ஒரு பொண்ணோட மனசுல ஆசையை வளர்த்து மோசம் பண்ணிட்டாங்களே என பரிதாபப்பட்டவர், கோமதி ஒன்னும் சொல்லலையா மாணிக்கம் என தங்கள் வீட்டு பெண் இப்படி நடந்து கொள்ள மாட்டாள் என்ற நம்பிக்கையில் கேட்க, மாணிக்கமோ, என் வீட்டுக்காரரை மீறி என்னால எதுவும் செய்ய முடியல தம்பின்னு சொல்லி அதுவும் கைவிரிச்சிடுச்சியா. அக்காவை மலை போல நம்புனா, அதனாலதான் என்ன ஏதுன்னு கூட விசாரிக்காம இருந்தேன். இப்படியெல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சிருந்தா நானே முதல்ல இதை பத்தி மாமா கிட்ட பேசியிருப்பேன். இப்ப எல்லாம் கைமீறி போயிடுச்சு என சொல்லும் போதே வேதனையில் அவரது தொண்டை அடைக்க தலை குனிந்து அமர்ந்திருந்தார். இப்ப என்ன மாணிக்கம் பண்றது? ஊர்ல எல்லாரும் அழகனுக்குத்தான் பூரணின்னு பேசிட்டு இருக்காங்க. அதுக்கேத்த மாதிரி அந்த பையனும் திருவிழா அன்னைக்கு கையை பிடிச்சு எல்லாருக்கும் முன்னாடி இழுத்துட்டு போச்சு. இப்போ இந்த மாதிரின்னு சொன்னா எல்லாரும் தப்பா இல்ல பேசுவாங்க என அவர் சொல்லி கொண்டிருக்க, மாணிக்கமோ, அதாங்க ஐயா, எனக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல.
சின்ன பிள்ளைங்க பேச்ச கேட்டு நானும் கொஞ்சம் ஏமாந்துட்டேன் என்றார். சில நொடிகள் அமைதியாக இருந்தவர் பின்னர், முள்ளு மேல சேலை விழுந்தாலும் சேலை மேல முள்ளு விழுந்தாலும் சேதாரம் என்னவோ சேலைக்குத்தான். அவங்க பையனை பெத்தவங்க, அவங்க அப்படித்தான் பேசுவாங்க. நானும் வரேன். மறுபடியும் உங்க மாமா கிட்ட பேசலாம். இத பத்தி நீ உங்க மாமா கிட்ட இன்னும் பேசல இல்லையா? நடந்ததை எடுத்து சொல்லலாம். படிச்சவரு சொன்னா புரிஞ்சுக்குவாரு. நீ கவலைப்படாத என ஆறுதல் சொல்லவும், மாணிக்கமோ, எனக்கு நம்பிக்கை இல்லைங்க ஐயா. அவர் ஒரு முடிவு எடுத்துட்டா மாற மாட்டாரு. அப்புறம் உறுதி வார்த்தை பத்திரிகையும் அடிச்சிட்டாங்க. இனி எப்படி என சந்தேகத்துடன் கேட்க, மாணிக்கம், அதை பத்தி நீ கவலைப்படாத. எத்தனையோ கண்ணாலம் மணமேடை வரைக்கும் வந்து நின்று இருக்கு. நம்பிக்கையோட வா, நாம போய் பேசலாம். நமக்கு பொண்ணு சந்தோஷம்தான் முக்கியம் என அவர் எடுத்து சொல்லவும், மாணிக்கமும் அதற்கு ஒத்துக்கொண்டார். அன்று முழுவதும் பூரணி தனது அறையை விட்டு வெளியே வரவே இல்லை. சாப்பிடவும் வர மறுத்துவிட்டாள். வீட்டில் அனைவரும் அதே மனநிலையில் இருந்ததால் அவளை யாரும் கட்டாயப்படுத்தவில்லை. இரவு வெகு நேரம் கழித்து வீட்டிற்கு வந்தார் மாணிக்கம். உள்ளே நுழைந்ததும், பூரணி எங்க, சாப்பிட்டாளா என்றுதான் முதலில் கேட்டார். மணியம்மையோ, அவ இன்னும் அறையை விட்டே வெளியே வரல என்றார். சிறிது நேரம் மூடியிருந்த அறையை பார்த்து கொண்டிருந்தவர், அதற்கு பிறகு என்ன பேசுவது என தெரியாமல் இருவரும் அமைதியாக இருக்க, சரி, நான் நாளைக்கு அக்கா வீட்டுக்கு போகலாம்னு இருக்க என்றார் மாணிக்கம். மணியம்மையோ அவரை அதிர்ந்து பார்க்க, நம்ம நடராஜ் ஐயா இருக்காருல்ல, அதான் ஓலப்பாளையத்துக்கு பேத்தியை கொடுத்திருக்காருல்ல, அவரு தான் இப்படி சொன்னாரு என அவர் சொன்னதை சொன்னவர், எனக்கும் இதுதான் சரின்னு படுது. நாம இன்னும் மாமா கிட்ட இதை பத்தி பேசல. அதான் நேர்ல போய் பேசலாம். முடிஞ்சா அழகுங்கிட்டையும் பேசி உடனே வர சொல்லி கண்ணாலத்தை முடிச்சிடலாம் என சொல்லவும், மணியம்மையோ இதை கேட்டு, இப்பதாங்க எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. நீங்க போய் பேசுங்க. அழகன் தம்பி விஷயம் தெரிஞ்சா உடனே வந்துடும். எனக்கு நம்பிக்கை இருக்கு என உறுதியாக சொன்னார். சரி, நாளைக்கு கிளம்புறேன் என சொல்லிவிட்டு அவர் உறங்க செல்ல, ஏனுங்க என மணியம்மை அவரை அழைக்கவும் அவர் நின்று திரும்பி பார்க்க, இது நம்ம பொண்ணு சம்பந்தப்பட்ட விஷயம். கொஞ்சம் நிதானமா பேசுங்க. அவசரப்பட்டுடாதீங்க. வார்த்தையை விட்டுடாதீங்க என சொல்லவும், ஏண்டி, என்னை பார்த்தா என்ன சண்டைக்கார நாட்டமா தெரியுது? ஊருக்கே நான் ஆட்டாம பண்ணிட்டு இருக்கேன், நீ எனக்கு சொல்றியா என கோபமாக கத்தியவர், ஆத்தாளும் அவளும் சொன்னீங்கன்னு நம்பி நானும் அமைதியா இருந்தேன் பாரு. என்ன சொல்லணும்? பொண்ணை வளர்த்து வச்சிருக்கா பாரு என திடீரென்று அவர் கத்த, மணியம்மையோ எதுவும் பேசாமல் அழுது கொண்டே உள்ளே சென்று விட்டார். மாணிக்கமோ ச்ச என சலித்தபடி அருகில் இருக்கும் நாற்காலியில் அமர்ந்தவர், இப்போது பேசிய வார்த்தைகள் தேவையற்றது என அவருக்கு தெரிந்தாலும் இப்படி பெண்கள் இருவரும் சொன்னதை நம்பி மாமாவிடம் பேசாமல் பெண்ணின் மனதில் ஆசையை வளர்த்து விட்டோமே என்ற வேதனை அவரை அழுத்த, அதன் வெளிப்பாடுதான் இப்படி வார்த்தைகளாக வெளியே வந்திருந்தது. மறுநாள் அவர் கிளம்பி வெளியே வருகையில் பூரணி குளித்து முடித்து அன்று மலர்ந்த மலர் போல சிரித்து கொண்டு அவர் முன்னால் வந்து நின்றவள், அப்பா, மாமா கிட்ட பேச போறதா அம்மா சொன்னாங்க. இதுதான்ப்பா சரியான முறையும் கூட என்றவள். மாமா அப்படி ஏதாவது சொன்னா நீங்க உடனே அழகன் மச்சானுக்கு போன் போட சொல்லுங்க. மச்சான் எல்லாம் பேசிக்குவாரு, எனக்கு நம்பிக்கை இருக்கு என தெளிவாகவும் அழுத்தமாகவும் சொல்ல, அவளது பேச்சின் தொனி, முகத்தின் மலர்ச்சி எல்லாம் பார்த்தவர் அவருக்கு போகும் காரியம் கண்டிப்பாக நல்லபடியாக முடியும் என்ற நம்பிக்கையை கொடுக்க எதுவும் பேசாமல் பூரணியின் தலையை மென்மையாக வருடி கொடுத்தவர், உன்னை விரும்புறவனே உன்னை கண்ணாலம் பண்ணுவான் பூரணி. அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்க. நல்ல செய்தியோட வரேன் என சொல்லிவிட்டு மணியம்மையை பார்க்க அவரும் சிரித்து கொண்டே தலையசைக்க மகிழ்ச்சியோடு கிளம்பி சென்றார். மலரே, உனது விழியில் என்று என்னை கண்டேனோ அன்றே என் வாழ்வின் வசந்தமும் தொடங்கிவிட்டது. மலர் சூடி உன்னை மையில் கொள்ள காத்திருந்தேன் நான். இப்போது மலராக நீயே இருப்பதால் படரும் கொடியாக நான் இருக்க தீர்மானித்து விட்டேன். கொடி மலராக நாம் இருவரும் இணைந்து புது உலகம் படைப்போமா? ஏ ராமாயி, அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இங்க பாரு, ரசம் கேக்குறாங்க, சீக்கிரமா என்பதற்குள்
அக்கோ, அந்த இலைக்கு பாயசம் கொண்டு வாங்க என ஒருவர் அழைக்க, ஏனுங்க வடை தீர்ந்து போச்சுங்க என ஒருவன் வந்து நிற்க, ஏண்டா இத கேட்கணுமா? அதான் மாவிருந்தா வாழைத்தார் ஒன்று அறுத்து பஜ்ஜி போட்டுருடா, இத சொல்லணுமா என ஒருவர் அதற்கு தகுமானம் சொல்லிக் கொண்டிருக்க, இப்படி பரபரப்பாக அங்கு அனைவரும் ஓடிக்கொண்டிருந்தனர். அப்போது, ஐயா, முகூர்த்த கால் நடுறதுக்கு குச்சி வெட்டணுமாம், அருமைக்காரர் வந்திருக்கார், உங்களை கூப்பிட்டாங்க என ஒருவன் வந்து நிற்க, இருப்பா வர்றேன், மாமன் வீட்டு விருந்து முடிஞ்சதுக்கு பிறகு போகலாம், ஏதாவது குத்தங்குறை இருந்தா மாப்பிள்ளைக்கு தகுமானம் சொல்றது என சொல்லிவிட்டு அங்கும் இங்கும் மேற்பார்வையிட்டு கொண்டிருந்தார் நடராஜ ஐயர். இந்த கிராமத்தில் திருமணம் என்பது 3 நாள் நடக்கும். முதல் நாள் தாய்மாமன் விருந்து, 2ஆம் நாள் மாப்பிள்ளை பெண் வீட்டு அழைப்பு, நிச்சயம், இணை சீர், முகூர்த்த கால் நடுதல் எல்லாம் நடக்கும். 3ஆம் நாள் அதிகாலை திருமணம் நடக்கும். எப்போதும் திருமணத்திற்கு 2 நாட்களுக்கு முன் தாய்மாமன் விருந்து போடப்படும். இதில் நெருங்கிய சொந்த பந்தங்கள், உற்றார், உறவினர், ஊர்க்காரர்கள் அனைவரும் கலந்து கொள்வர். இந்த விருந்தின் போதுதான் பெண்ணிற்கு மெட்டி, திருமண வளையல் மற்றும் கொலுசு, மேலும் தாய்மாமன் எடுத்து கொடுக்கும் புடவைதான் அன்று மணப்பெண் உடுத்த வேண்டும். இந்த விருந்தில் குறை வந்தால் மாணிக்கத்திற்கு யார் பதில் சொல்வது என நினைத்தே அவர் நடக்கும் விருந்தை மேற்பார்வையிட்டு கொண்டிருந்தார். ஏனெனில் அந்த பொறுப்பை அவரிடம்தான் கொடுத்திருந்தார் மணியம்மை. தங்கள் வீட்டு மாப்பிள்ளையே தன் பிள்ளைக்கு திருமணம் முடித்த சம்மந்தியானாலும் பெண்ணை கொடுத்தவர்கள் அப்போதும் மாப்பிள்ளை மனம் வாடாமல் எல்லாம் சிறப்பாக நடக்க வேண்டும் என்பதில் எச்சரிக்கையாக இருப்பார்கள். இது அந்த ஊரின் வழக்கம். அதற்குள் அங்கு மாணிக்கம் வர, என்ன மாணிக்கம், எல்லாம் திருப்தியா இருக்கா என அவர் கேட்கவும், ஐயா, நான் தான் எல்லாமே உங்க பொறுப்புல விட்டுட்டேன், நீங்க இல்லைன்னா இந்த கல்யாணமே நடந்திருக்காது, நீங்க பார்த்து எது வேணாலும் செய்யுங்க என அமைதியாக சொல்லிவிட்டு உள்ளே சென்றார். அதற்குள் அங்க வந்து மணியம்மை, ஐயா, நாளைக்கு பொண்ணு அழைப்பு எத்தனை மணிக்குன்னு கேட்டு சொல்றீங்களா? நல்ல நேரம் சொன்னாதான் நாமளும் மாப்பிள்ளை அழைப்புக்கு வண்டி அனுப்ப முடியும் என கேட்கவும், அதுக்கே நம்மணி இப்ப கேட்டு சொல்லிடுறேன் என்றவர், மாப்பிள்ளை சொன்ன மாதிரி கண்ணாலத்தை வச்சிருந்தா நமக்கு இவ்வளோ அலைச்சல் இல்லை. உன் பொண்ணு எங்க கேட்கறா, இங்கதான் வைக்கணும்னு அடம் பிடிக்கிறா. சரி விடு, இது அவளோட கண்ணாலம், அவளுக்கு பிடிச்ச மாதிரியே நடக்கட்டும் என்றவர், மாப்பிள்ளையும் 3 நாளுக்குள்ள கண்ணாலத்தை முடிச்சாகணும்னு சொல்லிட்டாப்ல, 2 பேரும் பிடிவாதந்தான் என சிரித்து கொண்டே சொன்னவர், அப்புறமணி, இதுக்கு முன்னாடி அவங்க பேசியிருந்ததெல்லாம் மறந்துடுங்க, இப்போ நமக்கு கண்ணாலம் நடக்கணும், அது மட்டும்தான் முக்கியம் என அவர் மெதுவாகவும் அழுத்தமாகவும் சொல்ல, மணியம்மையோ, ஐயா, இப்ப நடக்கிறத நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க, நான் கும்பிடுற ஆத்தா முத்து மாதிரிதான் இதெல்லாம் நடத்திட்டு இருக்கா, இனி இதுக்கு மேல ஒரு தடங்களும் வராம நான் பார்த்துக்கிடுறேனுங்க என உறுதியாக சொன்னார். அவரின் பேச்சை கேட்டதும் சிரித்து கொண்டே, மாணிக்கத்திற்கு ஏத்த பொண்டாட்டிதான் நீ என்றார். சரியம்மணி, இன்னைக்கு கண்ணாலம், பொண்ணை நல்லா சாப்பிட சொல்லு, நாளைக்கு காலையிலிருந்து விரதம் இருக்கணும், நிச்சயதார்த்தம் முடிஞ்சுதான் சாப்பிடணும், அது தெளிவா சொல்லிடு என்றவர், அப்புறம் முதல்ல நீயும் மாணிக்கமும் போய் சாப்பிடுங்க, எல்லா வேலையும் நான் பார்த்துக்கிறேன் என்றவர், டேய், நாவது எங்க போனா, சீருக்கு என்ன வேணும்னெல்லாம் எழுதி வாங்கிக்கங்க என்றபடி அங்கிருந்து நகர்ந்தார். மறுநாள் காலை, பூரணி, என்ன பண்ணிட்டு இருக்க, இன்னுமா அலங்காரம் முடியல என கேட்டுக்கொண்டே அங்கு வந்த மணியம்மை அவருடன் 3 பெண்கள் உடன் வர நேராக பூரணியிடம் சென்றவர், இங்க பாரு பூரணி, இவங்க மாப்பிள்ளை வீட்டு பங்காளி வீடு, இவங்க தான் உன்னை திருமண மண்டபத்துக்கு அழைச்சிட்டு வருவாங்க என சொல்லவும், பூரணியோ அவர்கள் யாரென்றே தெரியாமல் திருவென முழிக்க, அவளின் பயத்தை கண்டு கொண்ட மணியம்மை, கவலைப்படாத, நம்ம சரோஜக்கா பாரியும் கூட வருவாங்க என சொன்னதும் அவள் முகத்தில் சற்று நிம்மதி வர சரி என்று தலையாட்டினாள். அதற்குள், அம்மா, கார் வந்துடுச்சுங்க, மாப்பிள்ளைக்கு கண்ணாலத்துக்கு எடுத்து துணிமணி எல்லாம் மறக்காம எடுத்துட்டு வர சொன்னாருங்க ஐயா என்றபடி ஒருவன் வர, அதெல்லாம் எடுத்துக்கிட்டேன், அப்புறம் மாப்பிள்ளை அழைப்புக்கு வேஷ்டி விரிக்கிறதுக்கு ஆளுங்க வந்தாச்சா? இன்னைக்கு ஆத்துக்கு வெளுக்கு போக வேண்டாம், நேரமே வந்துடுன்னு சொல்லியிருந்த, வந்துட்டாளா என மணியம்மை கேட்டதும், அவங்க எல்லாம் முன்னாடியே மண்டபத்துக்கு வந்துட்டாங்க, உரம்பரையெல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க, வரவேற்புல
உங்களை காணோம்னு கேட்குறாங்களாம். ஐயா சீக்கிரம் கிளம்பி வர சொன்னாருங்க என அவன் சொன்னதும், அதுக்குள்ள எல்லாம் வந்துட்டாங்களா என்றபடி வேகமாக கிளம்பி காரில் ஏறியவர், பாரி அக்காவை பார்த்து பத்திரமா அழைச்சிட்டு வாங்க என சொல்லிவிட்டு உள்ளே அமர்ந்தார். இங்கு பூரணியின் அறையில், இங்க பாரு பூரணி, எங்க ஊர்ல எல்லாம் இப்படி உம்முன்னு இருந்தா சரிப்பட்டு வராது. வாய் இருக்கிற பொண்ணுதான் பொழைக்கும்னு சொல்வாங்க. நீ என்னடான்னா நாங்க வந்ததுல இருந்து பேசாம இருக்க. இப்படி இருந்தா அப்புறம் எங்க பையனோட நிலைமை என்ன ஆவறது என மாப்பிள்ளை வீட்டாரின் உறவினர் பெண்களில் ஒருத்தி கிண்டலாக கேட்க, மற்றவரோ, அக்கா இப்ப இருக்கிற பிள்ளைங்கெல்லாம் விவரம், பேச வேண்டிய நேரத்துல பேசி புருஷனை கைக்குள்ள போட்டுக்குவாங்க, நம்மள மாதிரி கிடையாது என சொல்லி சிரிக்க, அதற்குள் அருகில் இருந்தவர், நீ சொன்னா சரியாத்தான் இருக்கும்டி, உன் மாமியாரும் இதத்தான் அடிக்கடி சொல்வாங்க என அதற்கு கிண்டலாகவே பதிலடி கொடுக்க, உடனே அருகில் இருப்பவர்கள் எல்லாம் சிரிக்க, ஆனால் பூரணி முகத்திலோ பயத்தின் ரேகை மட்டுமே ஓடிக்கொண்டிருந்தது. அவர்களின் பேச்சு அவள் மனதில் புயலை கிளப்பிவிட்டிருந்தது. நேரமாச்சு சீக்கிரம் வாங்க என சத்தம் கேட்க, அனைவரும் கிளம்பி வெளியே வந்தவர்கள் அருகில் இருக்கும் பிள்ளையார் கோயிலில் சாமி கும்பிட்டுவிட்டு காரில் திருமண மண்டபத்திற்கு சென்றனர். மண்டபத்தின் வாயிலில் கார் நிற்க, அதற்குள் மண்டபத்திற்குள் இருந்து நாதஸ்வர பார்ட்டிகள் மற்றும் மாப்பிள்ளை வீட்டார் அனைவரும் பெண்ணை அழைக்க வெளியே வந்து நின்றனர். காரில் இருந்து இறங்கியதும் மத்தளங்கள் முழங்க அனைவரும் அவளை அன்புடன் அழைக்க, மண்டபத்தை பார்த்த பூரணியோ ஒரு நிமிடம் அசையாது சிலை போல நின்றாள். திருமணம் என்பது ஒவ்வொருவர் வாழ்விலும் மறக்க முடியாத நிகழ்வு. அது இப்போது அவள் கண் முன்னே நடந்து கொண்டிருக்க, மனமோ பல நினைவுகளில் தவித்து கொண்டிருந்தது. அதற்குள் அருகில் இருந்த பாரி, வாவ் ரொம்ப அழகா அலங்கரிச்சிருக்காங்க என்றவள் பொள்ளாச்சி முறையில் அழகான தோரணங்களுடன் மணப்பந்தல் முன்புறம் வீற்றிருக்க, நடைபாதை முழுவதும் கம்பளம் விரித்து பூக்களால் தூவப்பட்டிருக்க, வழிநெடுகிலும் பூக்களின் அலங்காரமும் அதன் மணமும் அனைவரையும் ஈர்க்க, திருமண மண்டபம் போல் இல்லாமல் ஒரு அரண்மனை போல காட்சி அளித்தது அந்த இடம். பூரணி, மச்சாங்கிட்ட இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. இதுக்குத்தான் மண்டப அலங்காரத்தை நான் தான் செய்வேன்னு சொன்னாரா? 3 நாளைக்குள்ள எப்படி இப்படி பண்ணியிருக்காரு? கல்யாண மண்டபம் மாதிரியே இல்லை, ஏதோ பேலஸுக்குள்ள நுழையிற மாதிரி இருக்கு என அதிசயத்து சிலாகித்தவள், மச்சான் கலக்கிட்டாரு என பாராட்ட, பூரணியோ ஏதும் பேசாமல் அமைதியாக நின்றாள். கூட வந்த பெண்களோ, இங்க பாருங்களேன், அவசர கண்ணாலமாச்சே, எப்படி இருக்குமோன்னு பார்த்தா தாலி கட்டுறதுக்கு முன்னாடியே இவன் இப்படி செலவு பண்றானே, தாலி கட்டிட்டா என்னென்ன பண்ணுவானோ என பூரணியை பார்த்து கொண்டே பொறாமையில் பேசியவர்கள், அதுக்கும் அச்சம் வேணும், எதை கண்டு இப்படி பண்றானோ மயங்கி என வயிற்று எரிச்சலில் என்ன பேசுகிறோம் என தெரியாமல் அவர்கள் பேச, பூரணிக்கோ கண்களில் கண்ணீர் ததும்பி நின்றது. அதற்குள் அவளை 2 பெண்கள் கையை பிடித்து மண்டபத்திற்குள் அழைத்து செல்ல, அவர்களை தூரத்தில் இருந்து பார்த்து கொண்டிருந்தவன் மனதில் சந்தோஷமும் வருத்தமும் கலந்த கலவையான உணர்வு வந்து சென்றது. பின்னர் உறவினர்கள் வந்தவுடன் நிச்சயதார்த்த பத்திரிகை படிக்க வேண்டும் என சொல்லவும், மாப்பிள்ளை பெண் வீட்டாரின் சார்பில் பங்காளிகள், மாமன் மச்சான் முறைமார் அனைவரும் மணவரை முன் அமர்ந்தனர். ஊரின் பொது மனிதரும் வயதில் பெரியவருமான நடராஜ் ஐயா நடுவில் அமர்ந்திருந்தார். என்னப்பா, நிச்சயதார்த்த பத்திரிகை வாசிக்கலாமா என அவர் பெண் வீட்டாரை பார்த்து கேட்க, அவர்கள் வாசிக்கலாம் என்று தலையாட்டியதும், சரிப்பா, அந்த நாவிதனை வர சொல்லு, தேங்காய் பழத்தட்டு நிச்சய புடவை எல்லாம் எடுத்து வைக்க சொல்லு, அப்புறம் மாப்பிள்ளையோட கூட பிறந்தவங்க இருந்தா வந்து இந்த குத்து விளக்கு ஏத்துங்க என செய்ய வேண்டிய முறைகளை சொன்னவர். பின்னர் பெரிய மனிதர்கள் நிரம்பி இருக்கும் அந்த சபையில் நிச்சய பத்திரிகையை வாசித்து முடித்தார். என்னப்பா, எல்லாருக்கும் சம்மதம் தானே என கேட்க, 2 பக்கமும் சம்மதம் என்ற பதில் வர, உடனே வெற்றிலை பாக்கை 2 குடும்பத்தினருக்கும் மாற்றி சம்பந்தத்தை உறுதிப்படுத்தினர். பிறகு மணப்பெண்ணை வரவழைத்து நிச்சயதார்த்த புடவை கொடுக்க, அதை உடுத்தி கொண்டு வந்தவள் அங்கு அனைவரிடமும் ஆசீர்வாதம் வாங்கி கொள்ள, அப்புறம்
பொண்ணுக்கு நகை போடுறதா இருந்தா போடுங்க என நாவிதன் சொன்னதும் தோகை விரித்து ஆடும் அழகிய மயிலின் உருவம் பொறித்த வைர அட்டிகையை அவள் கழுத்தில் மாப்பிள்ளையின் பங்காளி வீட்டு பெண் ஒருவர் போட பார்த்து கொண்டிருந்த அனைவருமே வாய் அடைத்து நின்றனர். அவர்களின் பார்வையே இதை சற்றும் எதிர்பார்க்கவில்லை என தெரிய அதற்குள் மணியம்மையின் அருகில் நின்ற பெண்மணி, எடுத்து வச்சு பிறந்தாலும் கொடுத்து வச்சு பிறந்திருக்கணும்னு சும்மாவா சொன்னாங்க? இந்த பூரணிக்கு வந்த வவுச பாரேன், அப்படியே மின்னுதில்ல என தனக்குள் சொல்வது போல ஆற்றாமையை சொல்லி பெருமூச்சு விட கேட்டு கொண்டிருந்த மனதில் பெருமையாக இருந்தாலும் திருமணம் நல்லபடியாக முடிய வேண்டும் என்ற ஒரு பயம் அவருக்குள் இருந்து கொண்டே இருந்தது. பெண்ணின் வீட்டு சார்பில் மாப்பிள்ளைக்கு மோதிரம் போடப்பட்டது. உடனே அருமைக்காரர், சரிப்பா, பொண்ணும் மாப்பிள்ளையும் சாப்பிடாம இருப்பாங்க, அவங்களுக்கு முதல்ல சாப்பாட்டை போடுங்க என்று சொன்னவர், அப்புறம் நாவிதனை வர சொல்லுங்க, முகூர்த்த காலை போடணும், அதுக்கு வேண்டியதெல்லாம் எடுத்து வைக்க சொல்லுங்க என்றபடி அங்கிருந்து நகர மற்றவர்களும் கலைந்து சென்றனர். பூரணியை சாப்பிடுவதற்கு அழைக்க அவளோ தனக்கு பசி இல்லை என்று சொல்லவும் உடனே அருகில் இருந்த பெண்கள், அதெப்படி பசிக்கும், இன்னைக்கு நாளைக்கு ராத்திரி வரைக்கும் பசிக்காதில்ல என ஒரு மாதிரி குரலில் சொல்லி கிண்டல் பண்ண பூரணியோ வேகமாக அறையை விட்டு சாப்பிடும் அறையை நோக்கி நடந்தாள். இரு நாங்களும் வரோம் என்றவர்கள், வெட்கத்தை பாரு, சொல்லாம கொள்ளாம எப்படி ஓடுறா என சொல்லி சிரித்து கொண்டே அவளுடன் இணைந்து நடந்தனர். சாப்பிட்டு முடித்து அனைவரும் சிறிது நேரம் கண்ணுறங்க பூரணியோ நடந்த நிகழ்வுகளை நினைத்து பார்த்தவள் எல்லாம் கனவில் நடந்தது போல் இருக்க சிறிது நேரம் அந்த நினைவில் மூழ்கியவள் அப்படியே ஆயாசமாக சுவரில் சாய்ந்தபடி உறங்கி போனாள். அதற்குள் ஒரு பெண்மணி வேகமாக உள்ளே வந்தவர், இந்தாங்க, இது வெத்தலை கூற புடவை, இதை மேல போட்டுக்கங்க என்றபடி ஒரு பட்டு புடவையை கொடுத்தார். மேலும், முகூர்த்த கால் போட்டு மாப்பிள்ளை வீட்டு இணை சீர் நடந்துட்டு இருக்கு, அது முடிஞ்சதும் கொஞ்ச நேரம் கழிச்சு நீராட பொண்ணை அழைச்சிட்டு வாங்க என சொல்லிவிட்டு சென்றார். சிறிது நேரத்தில், சீர் முடிஞ்சிடுச்சு, இந்தாங்க முகூர்த்த புடவை என ஒருவர் கொண்டு வர அதை பார்த்தவர்கள், ஆனாலும் இந்த பையன் ஒன்னும் தெரியாதவன் ஆட்டம் இருந்துட்டு எப்படி எடுத்திருக்கான் பாரு, கலரே கண்ணுல ஒத்திக்கிற மாதிரியெல்லாம் இருக்கு, ஏங்கா இது என்ன விலை வரும் என ஒரு பெண்மணி கேட்க எதுவும் பேசாமல் அந்த புடவையை வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்த அவர், என்ன கேட்டா எனக்கு எப்படி தெரியும், உன்ற மாமே எனக்கு புடவை எடுத்து வர சொன்னா 30% தள்ளுபடி போட்டான்னு சொல்லி கட்டம் போட்ட மாதிரி புடவைன்னு சொல்லி ஒரு போர்வையை எடுத்துட்டு வந்து நீட்டினாரு. என் கிறகம் அதை கட்டிக்கிட்டு அந்த ஆளோட குடும்பம் நடத்த வேண்டியதா இருக்கு என முகத்தை சுழித்தவாறே பதில் சொன்னவர், எல்லாத்துக்கும் ஒரு அம்சம் வேணும் என ஓரக்கண்ணால் பூரணியை பார்த்தபடி பெருமூச்சு விட, ஆனால் அவளோ அதை கண்டு கொள்ளாமல் மண் போல அமர்ந்திருந்தாள். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.